எஸ்பி வேலுமணி தொடர்புடைய 98 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்திருப்பதாக உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முறையாக இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்பு துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பி இருந்த நிலையிலும் சில விளக்கங்களை கேட்டு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருந்ததாகவும், இது சம்பந்தமாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு கடிதம் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அனுப்பியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஒரு வாரத்தில் மத்திய அரசு விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கில் இதுவரை பொதுத்துறை செயலாளர் தரப்பில் எந்த விதமான விளக்கம் பதிலும் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் இந்த விவகாரம் பொதுப்பணித்துறை செயலாளரிடம் நிலுவையில் இருப்பதாகவும், இது குறித்து பொதுத்துறை செயலாளர் எந்த விளக்கமும் இல்லை என தெரிவித்து நீதிபதி கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரிடம் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் எனவும், அப்போது பொதுத்துறை செயலாளராக பதவி வைத்த ஓய்வு பெற்ற அதிகாரி ரீட்டா ஹரிஸ் தாக்கர் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் அதே போல கோப்புகளை கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்து தற்போதைய பொதுத்துறை செயலாளரும் இது சம்பந்தமாக விளக்கம் அளித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முன்னதாக விசாரணையின் போது சட்டமன்ற தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதி, முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க அனைவரும் முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது எனவும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மேலும் உயர்நீதிமன்றத்தின் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் கோப்புகள் முடங்கியுள்ளது என தெரிவித்த நீதிபதி வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.